இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதி. இந்த ஜாதிங்கிற சொல் வந்து இழிச்சொல்லாக இன்றைக்கி ஒரு குரூப்பு சேர்த்திட்டு ஒன்று பெரியார் குரூப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முஸ்லீமு கிறிஸ்டின்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது சித்தரிச்சு. இந்த ஜாதி அப்படிங்கிறது யாரால் வந்தது, எப்படி வந்து பார்ப்பன் வந்து தோற்றுவிட்டான், இதில் பார்ப்பன்ட்டு நெறிமுறையே இல்லை, எப்படி நீ வந்து அப்புறம் பார்ப்பன் வந்து சாதியை தோற்றுவிட்டான் அப்படின்னு இல்லை. சாதி அப்படிங்கிறது சொல் இலக்கணம் வந்து சித்தர்கள் வரிவாளர்கள் தான் தெளிவு நிறைய. இந்த சாதி அப்படிங்கிறது வந்து ஒன்று பிறப்பு வழி சாதி ஆண் பெண், இன்னொன்று தொழில் முறை சாதி. அதனால தான் இங்கே செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வங்கிறது அணுவெளி. எதையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுடையது இல்லை அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. இது யாரால் கட்டி போடப்பட்டதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா எதுவுமே வந்து உங்களால் ஆக்கப்படவில்லை அப்படிங்கிறத நினைவில் வச்சு. அப்படின்னா தான் உண்மை என்ன எல்லாமே வந்து நம்மளுடையது சொன்னீங்கன்னா உண்மை எதுங்கிறது புரியாது. முதல்ல அது எப்படி வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு அகத்தியர் வரி பாடல் அப்படின்னு பார்த்துக்குவோம். ஊனென்று உடலை நம்பி இருந்த பேருக்கு ஒரு 4 வேதம் என்றும் நூலார் என்றும். எந்த 4 வேதம்? எல்லாம் இந்த 4 வேதம்னா பிராமண சத்திரிய வைசிய அதல்ல. ரிக், எசிர், சாமம், அதர்வனம். ஊனென்று உடலை நம்பி இருந்த பேருக்கு ஒரு 4 வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தோர் இழைக்கதான். நாட்டினார் உலகத்தோர் இழைக்கதான். இழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார்கள். தன்னைத்தானே மனுஷன் வந்து யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டான். இன்னைக்கு மனுஷன் பேர் சொல்றது, பேர் வச்சது யாருன்ட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு பின்னோக்கி தான் நம்ம போய் ஆகணும். எதையுமே முன்னோக்கி கொண்டு போக முடியாது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரியணும் அப்படின்னா திரும்பி ஆதி காலத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஆதினா தொடக்கம். யாரால் அது தீட்டப்பட்டுச்சோ அவர் தான் அதை கட்டி போட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் ஆதிச்சுவடு, ஆதி பகவன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏன் ஆதியை முதலாக வச்சிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கணும். ஆதி சிவனார், ஆதிசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதி பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அதை பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா தான் அது என்னங்கிறது நமக்கு தெரியும். அதில் அவர் சொல்கிறார், ஊன் என்று உடலை நம்பி இருந்த பேருக்கு ஒரு 4 வேதம் என்றும் நூலார் என்றும் நீ என்றும் நான் என்றும் சாதி என்றும் நாட்டினால் உலகத்தோர் பிழைக்கதானே. பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும். சாதி நல்லா கேட்டீங்க. தலைப்பதற்கு சாதி என்றும் விந்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும். நீ முளை பாரிக்கான் தூக்கி வழிபாட்டு முறைகள் வச்சிருக்காங்க. பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதல்லால் கதிவேறில் உத்தமனை அறிந்தவர்கள் பாடினார். இந்த உத்தமன்கிறது வந்து அவர் சிவத்தை சொல்றார், நல்லா புரிஞ்சுக்கணும். உத்தமனை அறிந்தவர்கள் பாடினார். இப்படி சொல்லாவிட்டால் பரிபாடல் அறியார்கள் உலகம் மூலம். இது அவருடைய பரிபாடல், அவருடைய அகத்திய பூர்ண ஞானம் அப்படிங்கிறத வந்து எடுக்கிறோம். இதே விஷயம் சிவவாக்கியத்திலையும் சாதியாவது இதா சலந்திரன்றது விந்து அப்படிங்கிறது. சலம்னா அந்த விந்துங்கிறது. விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். இது வந்து இந்து மதம் கிடையாது, விந்து நாதம், இயற்கை விந்து நாதம். அதாவது விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதியந்தமான சந்தேகமில்லையடா புலத்தியனை சகலகலை ஞானமனம் இதற்கோவார். அந்த முள்ள நாதம். அந்தம்னா கடைக்கோடி. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்? கடைக்கோடி அதுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதற் சங்கம் அப்படிங்கிறது வந்து 3 சங்கம்: இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது. இந்த இயல்னா அறிவு, இசைனா உயிர், அணுவின் ஆடல் அதுதான் நாடகம். இதெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதை ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பேர் வச்சிருக்காங்க. அது இயற்கை அணுவெளி சார்ந்து அது எப்படி இயங்குது அதையும் நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி வகுக்கப்பட்டது தான் அந்த நெறிமுறை. அர்த்தனார்ந்த முறை அமர்ந்து வாழ்வது. சிவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா நிறையா விஷயங்கள் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதிங்கிறது தான் அவரால் வந்து ஏற்றப்பட்டது.
அந்த விஷயங்கள் வந்து தெரியாது. தந்தை தாய் கிடையாது. இந்த சாதிங்கிற சொல்ல வந்து தப்பாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா சிவத்தை வந்து எதிர்த்து வந்த கூட்டம் வைணவம் அப்படின்னு. நீங்கள் நாயுடு வந்து நாமம் போடுறாங்க வேணா பெரியார் கலைஞர் இவங்க தான் சரி சாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து வந்த குரூப்பும் இவங்க தாங்கிறது நமக்கு வரலாற்று ரீதியாகவே தெரிஞ்சு போச்சு. சிவத்தை எதிர்த்து வந்தோம் வரம் கொடுத்தவர்களில் கை வைக்க வந்த கூட்டம் சைவ வைணவ போராட்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியும். அப்போ அந்த இது வந்து தான் இன்றைக்கும் தாக்கங்கள் வந்து இருக்குது. அதாவது சைவமானது அந்த சாதி நெறிமுறைகளை தப்பாக சித்தரித்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. நான் அறிவுங்கிற சொல்ல கூட என்னது இல்லைன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதாக தான் இருக்குமே தவிர இது என்னுடையது அப்படிங்கிறது வந்து கிடையாது. அறிவுங்கிற சொல்லுக்கும் அறிவுக்கு இலக்கணம் வகுத்ததும் நான் கிடையாது. அது யாரால் வகுக்கப்பட்டிருக்கு ஒரு முதல் ஆறறிவு வரை அப்படிங்கிறது தான் நான் எடுத்து பார்ப்பேன். அப்படி பார்க்க போனால் அங்கே திருக்குறளில் வள்ளுவன் சொல்கிறது அப்படிங்கிறதும் சரியாக வருது. கற்றதனாலாய பயணங்கள் வாழ்வியும் உலகத்திற்கு வாழ்க்கையை யாரால் வித்திடப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டதோ அவருடைய திருவடிகளை வணங்கவில்லை என்றால் இத்தலையானது பயனற்றது. இது நான் சொல்ல வள்ளுவனால் வாளறிவன் வாழ்க்கை யார் உலகிற்கு வித்திட்டது. அடுத்த குரல்லே வைக்கிறாரு ஆதிபகவன்னு சொல்லிட்டு அடுத்த குரல்லையே அதை வச்சிடுறாரு. கற்றதனாலாய பயணங்கள் வாளறிவன் நற்றாதலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். அதுதான் அகத்தியர் பெருமான் பொருளில் தெளிவாக இருக்கும். தந்தை தாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் என்று வேண்டாம் உழைப்பதற்கு சொன்ன வெள்ளமனை என்றார். எந்த ஒரு பொருள் எந்த ஒரு நூலையுமே வந்து தெளிவுற ஆய்வு பண்ணுங்க. இவங்க இங்கே உங்கள் தமிழர்களுக்குள்ளேயே சண்டையை முட்டிட்டு இருப்பாங்க. தமிழுக்குள்ளேயே இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த தமிழர்களுக்குள்ளேயே சண்டையை முட்டிக்கிட்டு இருப்பாங்க. தெலுங்கு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு சொல்கிறான் ராஜராஜ சோழன் வந்து தெரியும். சோழன்கிற சொல்லி வந்து ராஜராஜ சோழனால் உருவாக்கப்படவில்லை. சோழ நாடு சேரன் சோழன் பாண்டியன்கிறது வகுத்தது வந்து உண்மையற்ற அது இயற்கை தலைவன் தலை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்தது வரலாறாக தமிழ் வரலாறு தான் ஆதியிலேருந்து யாரால் இயற்றப்பட்டது எப்படி வகுக்கப்பட்டுச்சு அகம்புறம் இதுக்கெல்லாம் யார் இந்த உணவு சார்ந்த நெறிமுறைகள் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு இந்த நிலம் சார்ந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அந்தந்த நிலத்தில் என்னென்ன விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு அதனுடைய இயல் என்ன மலை சார்ந்த இடம் இதெல்லாம் வந்து நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இயற்கை அனுமதி சார்ந்த விஷயம். அப்புறம் இந்த ஒன்றைய குலம் ஒருவனை தெய்வம் அப்படிங்கிறது பொருள் வந்து இந்த இயற்கை தலைவன் தலைவினால் இயற்றப்பட்டது உலகம் அணுவெளி கோட்பாடு அப்படின்னா அதனால தான் அவங்களை இயற்கை தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அணுவெளி அப்படின்னா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்புறம் இது சித்திரை அப்படிங்கிறது அது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திர மண்டலங்களோட தன்மைகளை வந்து ஆய்ந்தறிந்து இருப்பாங்க. அது ஆய்ந்தறிந்து யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒன்று ஆண்பால் வகித்து வரும் இன்னொன்று பெண்பால் வகித்து வரும். சக்தி அப்படிங்கிறது வந்து சந்திரகலை சிவங்கிறது சூரியன். அகவியெல்லாம் மாறி வரும். அகவியல் கோட்பாட்டில் மாறி வரும். சூரியகலை வந்து பெண்ணுகிட்டேருந்து சந்திரகலை வந்து ஆண்கள்கிட்ட வரும். ஆனால் பருவநிலையும் அதே நிலையில் வரும். உருவநிலையில் மாறி வரும். பருவநிலை உதிரத்தில் இருக்கும் மறைந்தருணம் சக்தி உமைய வாழ்க்காய் அதிபல அகரம்னால இருந்து சிவசிவன் அப்படிங்களாம். இந்த கொதிநிலை உதிரம் உரைநிலை அப்படிங்களாங்க. உள்ள மீது உரைந்தனை மறப்பில்லாத சோதியில் பொன்னை வென்ற வீரரை பொருதிலாத ஈசனை பெண்ணடி விரட்டிடாமல் என்று வருகிறது. அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிறவி மோட்சம் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த தீட்சைகள்லாம் வந்து தீட்சை கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா சும்மா வாய்ப்பந்தா தாண்டி சொல்லி தீட்சை உண்மையான அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க தீட்சை கொடுப்பாங்க. அதே சிவத்தினுடைய அடிமுடி கண்டவங்க தீட்சை கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது அந்த இது வந்து சிவனால் அது பேரே வந்து சிவ தீட்சைன்னு பொருள். முக்தி அப்படிங்கிறது அவரால் கொடுப்பாங்க. அவர் எப்போ அந்த அருள் இது பண்ணுறாங்களோ அப்போ தான் யாருடைய அந்தணர்களுடைய யாரோடைய அருளாவது நம்ம பக்கத்தில் வரும். இப்போ அவங்க மூலமாக நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நிறையா விஷயங்கள் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துறவி அப்படின்ட்டு போயிட்டு பண்ணியிருக்காங்க.
ஆனால் உண்மையிலே துறவிங்கிறது ருத்ராட்சம் அப்படிங்கிறது கிடையாது. அது உண்மையான துறவிகள் அந்த துறவு கோலம் அப்படிங்கிறாங்கள்ல. மணக்கோலம் அப்படின்னா மாப்பிள்ளை அந்த வேஷ்டி சட்டை அப்படிங்கிறது. அதே துறவு கோலம் அப்படின்னா சன்னியாசி கோலம் அப்படின்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது. அது உண்மையாக பற்றற்ற நிலையில் போனவங்க அணிந்த ஒரு விஷயம். துவைதம் அத்வைதம் அப்படிம்பாங்க. துவைதம் அத்வைதம் அப்படின்னா என்ன? இதுக்கு ஏன் துவைதம் அத்வைதம் தலைப்பு வச்சாங்க? நீங்கள் கேட்டால் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. சமஸ்கிருதம்னா அது ஒரு மொழி கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சமஸ்கிருதம்ங்கிறது மொழி கிடையாது. அது தாய்மை இலக்கணம் அப்படி ஏற்றப்பட்டது, மறைமுடியில் அப்படி ஏற்றப்பட்டிருக்காங்க. அது பிற்காலத்தில் வந்து செந்தமிழ்னு வச்சு உள்வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சித்தர்கள் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாங்க உயிர்மெய் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அந்த பாடலில் வரும், ரொம்ப தென்னாட்டு தர்மம் அறிய வேணும், அவள் தேவர்களுடன் செய்ய வேண்டும், வந்து சேர்ந்தாராய்ந்து பரவாயில்லை செந்தமிழ் தென்மை இலக்கணம் இந்த இருக்கும். அது அவங்க ஆய்ந்து அறியக்கூடிய தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அது அவங்க எடுத்து புத்தகத்தை எடுத்து படிக்கட்டும். அந்த விஷயங்களை எப்படி வகுத்திருக்காங்க, எப்படி தவிர்த்துருக்காங்க, பெண் பிள்ளைங்களும் அது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த அதுங்க வாழ்க்கையில் வந்து எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த தெளிவு வரும். அதாவது நன்னறிகளை கடைபிடித்து வாழணும். இன்றைக்கி அப்படியா இருக்குது. இன்றைக்கி எதை படிக்கணுமோ அதை விட்டுட்டாங்க. ஆங்கிலம் படின்னு அங்கே விட்டாங்க. அதில் ஆங்கிலம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆங்கிலம்ங்கிறது ரோமானியர்கள். ரோமாம்னா முடி சார்ந்த எனக்கு முடி வந்து எத்தனை கோடான கோடி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றும் இலக்கண விதியிலே வகுத்திருப்பாங்க. தோல் வர்ணம், மேல் வர்ணம், வண்ணம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ரிக் எஜுர் சாமம் மதர்வனா அப்படிங்கிறது. அப்போ உலகத்தை இயற்றியது யார் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் வரும். உலகை இயற்றியான் அப்படின்னா மேற்கொண்டு இயற்றியான் இயற்றியார் மற்றாழ்வாரை அப்படின்னா ஆவிடையப்பன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய இலக்கணத்தை வந்து குறுக்கிட்டு தாய்மை இலக்கணத்தை படர வைத்தார். முதல்ல அந்த பரிபாடல்லாம் வந்து எடுத்து தெளிவாக ஆய்வு பண்ணுங்க, உண்மை என்னங்கிறது புரியும். இவங்க வந்து இந்த சாதியை வச்சு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது உயர்ந்த சாதி, இது தாழ்ந்தது. இப்போ நீங்கள் அங்கங்கே சுற்றி இப்போ எப்படி வந்திருப்பாங்கன்னா ஆரிய பார்ப்பாங்க. இப்போ ஆரிய பார்ப்பாங்க திராவிடம் பாருங்கண்ணா. இல்லை என்ன சொல்ல வரீங்க இதில் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஆரிய பார்ப்போம் அப்படின்னா திராவிடன் வந்து பறையனா அப்படிங்கிற அங்கே கேள்விக்குறி வந்துடும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து ஒட்டுமொத்த தமிழ மக்களோடைய சண்டையாக வந்து பிரிக்கக்கூடாது. அது அங்கே குழப்பம் ஏற்பட்டு வரும். இவங்க 2 பேருக்குள்ளே சண்டைனா அது இவங்களுக்குள்ளேயே பேசிக்கணும். தமிழில் வந்து திணை சார்ந்த குடிகள் ஏகப்பட்டது இருக்கும். அப்போ தான் சீமான் வந்து சிவனை வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு திரிக்குது. சிவன் வந்து எப்படி பறையனானாரு? ஏன்னா அவர் எல்லா குடிகளையும் ஏற்றி எல்லா விஷயங்களையும் ஏற்றி எப்படி ஒரு குடிக்கு கீழே போவாங்க அப்படின்னா இருக்காது. எல்லா குடிகளிலையுமே அந்தணர்கள், அதாவது சிவனார்கள் பெற்றவங்க வந்து இருப்பாங்க. வன்னியான சோதியில் வாழும் என்றெல்லாம் பண்ணி. இப்போ நான் வந்து வன்னியர் சிவன் வந்து வன்னியர் குடிக்க சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு சிவவாக்கியத்தில் இந்த பாடல் இருக்கு. ஏவரா குழலியோடு ஈஸ்வர் பாதம் நீட்டலாம். இப்போ சிவன் வந்து வன்னியர் சாதின்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்லை. அவர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா திணை குடிகளுக்கும் குறித்தானவராக இருப்பாங்க. அதனால தான் அவரை பொது உடையார்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மைத்தன்மை. சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு நூல்களை எடுத்து ஆய்வு பண்ணோம்னா சரி ரைட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக ஆய்வு பண்ணணும். சிவசிவ நாதவேந்திர ஞான விஞ்ஞானம் இருக்குது. அவர் சொல்ல வந்தது என்ன? முந்தி பூநூல் தெரித்தவன் ஆதி விரையன் சிவனை. ஆனால் இங்கே எப்படி எழுதி வச்சுருக்காங்க, அந்த ஈ அப்படிங்கிற அந்த சுழியை வந்து எடுத்துட்டாங்க, பறையன்னு மாற்றி வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே இறைவன் வந்து அனைத்து குடிகளுக்கும் உரித்தானதாக இருக்கிறது தான் இறைவன். ஒரு குடிக்கு இரவுனா அப்போ நீ அதாவது அவனுடைய சர்வதிகாரம் வந்துடும். அதனால் எந்த விஷயங்களை வந்து இப்போ சாதி அப்படிங்கிறது நீங்கள் சாதிக்கு உண்டான சொல்லலாம் எடுத்து பாருங்கள். இப்போ நான் வன்னியர் கொடையாச்சு, கொய்யவன், வெட்டியான், பரியேறி, இந்த முடி திருத்தவங்க, அப்போ இந்த மாதிரி நிறையா பேர்கள் வந்து இருக்கும். இந்த பேர்கள்லாம் எந்த இலக்கண பேர்கள் தான் கேட்குறேன். ஜப்பான் மொழி இலக்கண பேரா?
ஜப்பான் மொழி இலக்கண பேரா? இல்லை இது இது எல்லாமே தமிழ் இலக்கண பேராகவே இருக்கு. இப்போ நீ இந்த இலக்கண பேர்கள்லாம் எடுத்துகிட்டு எதை நிறுவ வரேங்க? சரி, தமிழ் சார்ந்த இலக்கண பேர்களை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வன்னியர் படையாச்சுன்னா நான் என்னோட இலக்கண பேர்கள் நான் தமிழ் சார்ந்த இலக்கண பேரை எடுக்கணுமா? அதாவது ஏதாவது ஒரு புரிதல் இருக்கணும், எதிர்க்கணும் அப்படின்ட்டு. சும்மா அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி குழப்பிக்கிட்டு இருக்கு. நீ சாதி இல்லைன்ட்டு சொல்லிட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் என்ன மொழி பேசினான்ட்டு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? அதாவது மாறினவனும் தமிழனாக தான் இருப்பான், மாறாதவனும் தமிழனாக இருப்பான். கடைசியில் இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை செஞ்சு இடையில இந்த விஷத்தை விதைச்சு மாற்றினான் பார்த்தியா, அவன் ஒதுங்கிக்குவான். கடைசியில் இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க, தமிழனுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு சாதி உண்டுமா, அவருக்கு சாதி இல்லாமா, அடிச்சு வச்சுட்டாங்களா? இதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. இப்போ நான் என்னுடைய அடையாளத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள் அது. இப்போ நான் அந்த குடியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? நிலத்தின் தன்மை கால் காட்டும் காட்டும், குலத்தின் தன்மை வாய்ச்சொல் காட்டும்னு சொல்கிறாருல. அப்போ நான் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? இப்போ அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் திணை சார்ந்த குடி சார்ந்த வகுத்துருப்பாங்கல்ல. அப்போ அது அவங்களுடைய பெயர்களாக போச்சு. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ அரசியல் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஏதாவது, ஏன்னா அரசியல்னா இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருந்தால் தான். ஏன்னா நீ தெளிவுபட்டுருச்சுன்னா நீ எல்லாமே சேர்ந்து அவனை தமிழன்லாம் அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தமிழர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்கிறது தான் இந்த திராவிடத்தின் வேலை. கேட்டால் தமிழனுக்கு சாதி இல்லை. அப்போ நாங்கள் எல்லாமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. தமிழன்ட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. தமிழனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு வாங்கி அடுத்தது கடைசியாக அங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. தமிழனுக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட தான் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி சித்தரிப்பாங்க. அதாவது யூதத்தின் அடிவருடி, கிறிஸ்துவத்தின் அடிவருடி. கிறிஸ்துவங்கிறது யூதங்கிறது வெவ்வேறானது கிடையாது. அவங்களோட விஷயங்கள், அது அவங்கள்ட்ட விட்டுருவோம். அங்கிட்ட உள்ள கோட்பாடு, தமிழர்கள் மரபு கோட்பாடு சூர்யாவுக்கு அவங்க தெளிவாக வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கிறிஸ்துவ யூதம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கன உள்ள விஷயங்கள். இதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் எந்த இதை தொடர்பும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு உன்னோடு முன்னாடி குழப்பிட்டு இருக்காது. எது எப்படி சொல்லப்பட்டதோ அதை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது. ஒன்றே குலம் ஒருவனை தெய்வம்னு சொன்னார். யாரு? திருமூலர் திருமந்திரத்தில். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இயற்கை தலைவன் தலையை வச்சு சொல்லப்பட்டது. ஒன்றே குலம் இயற்கை அணுவலி கோட்பாடை ஏற்றியது அவங்க தான். இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் இதை வந்துட்டு அல்லாவுக்கு சொன்னாங்கிறான் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துக்கு சொன்னாருங்கிறான். இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? முதல்ல எந்த நூல் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த நூல்களில் எடுத்து அதை பார்க்கணும் என்ன பொருள்ன்ட்டு. இங்கே சொல்லிவிட்டு உருது மொழியில் போய் காமிச்சிட்டு இருக்காங்க அல்லாவுக்கு சொல்லப்பட்டதுன்ட்டு. ஒருத்தன் கிறிஸ்துவத்துக்கு சொல்லப்படும். கிறிஸ்துவம் பேசிய மொழி என்னடா முதல்ல அதை சொல்லுங்கடா. கிறிஸ்துவத்துக்கு ஏது மொழி இலக்கணம்? கிறிஸ்துவம் என்ன மொழி பேசுனுச்சு அதை பேசியாவது காட்டு. கேட்டால் கிறிஸ்துவம்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு இதை வச்சுருப்பாங்க, மட்டமான புத்தி உடையவங்களாக இருப்பாங்கல்ல. யாரால் எது சொல்லப்பட்டதோ முதல்ல அந்த நூலில் அதை எடுத்து பாருங்கள், அப்போ தான் புரியும். இதை எடுத்துக்கிட்டு போய் கிறிஸ்துவத்துக்கு சொன்னார், அவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. கிறிஸ்துவங்கிற வார்த்தையே இதில் இல்லை. கிறிஸ்துவங்கிற வார்த்தையே இதில் கிடையாது. அவர் சொன்ன விஷயங்கள் எதை சொன்னார் அப்படின்னா இயற்கை தலைவன்களை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் இடம்பெறுறதெல்லாம் ஈஸ்வரன், ஈஸ்வரி, அப்புறம் அயன், மால், இதுதான் அதில் இடம்பெறுது. இது இயற்கை தலைவன் சார்ந்த அணுவெளி கோட்பாடு அப்படிம்பாங்க. ஒரு ஆள் இயற்றப்பட்டது அண்டத்திலுள்ளது பிண்டத்திலுள்ளது இப்படி தான் வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகுத்த நெறிமுறைகளை பார்க்கும்போது இன்றைக்கி அறிவு இதெல்லாம் நான் தான் வகுத்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் முட்டாள். அது யாரால் வகுக்கப்பட்டதுன்னு தெரியும்னா அவங்க தான் புரிச்சார். நீ பகுத்தறிவு பகலம் யாருக்கு? பெரியாருக்கு. இவங்களே எடுத்து இவங்களே இஷ்டத்துக்கு பட்டம் கொடுத்து வாங்க பிறகு நம்மளாம் பின்னாடி பகுத்தறிவு பகலம் இந்த வடிவேலு எழுதுவான்ல, ஒரு கோப்பையில் போயிட்டு நல்லா பெருசாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. பிறகு பகுத்தறிவு பகலம் யார் பட்டம் கொடுக்குறது? இந்த பட்டம் பகுத்தறிவு பகலம். பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அதாவது சாதிங்கிறது தப்பான சொல்லலாம் கிடையாது. அது நீங்களும் நானும் உருவாக்கலை. இது இந்த சாதி, சமூகம், கட்டமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே உங்களால் உருவாக்கப்படலை. எதுவுமே நீங்கள் உங்களோட பிறப்பு எப்படி நிகழ்துன்ட்டு மட்டும் பாருங்கள். அதை மட்டும் இப்போ நீங்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு வச்சுருக்காங்க. பார்ப்பனன்னு சொல்கிறதுலாம் இங்கே வேத வாக்கு ஆகாது. ஆண்டோன் சான்றோன் பெருமக்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு.
நீங்கள் அவங்க எதை எதிர்க்கிறாங்க, சித்தர்கள் வந்து எதை எதிர்த்தாங்க அப்படின்னா, இந்த பிராமண சத்திரிய வைசியன்ட்டு இந்த அடக்குமுறைகளை வச்சுருக்காங்களா, அதை தான் அவங்க எதிர்த்தாங்க. அவங்க ரிக்கேஜு சாமம் அதர்வன அந்த வேதத்தை வந்து எதிர்த்தா, அதேமாரி அறம்பொருள்ன்றும் இருக்குது அப்படிங்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிண்டக சதத்தை தனக்கு தகுந்த மாரி யூதர்கள் பிரிச்சுட்டு வந்தாங்க. அடுத்து நாங்கள் தான் தலை அப்படின்ட்டு. நீங்கள் இதே விஷயத்தில் தான் அவனும் வருவான். யார்? முஸ்லீமாக அந்த விஷயத்தில் தான் வருவான். அவன் முகமதியர்னு வரான் உள்ளார. ஏன் மற்றவங்களுக்கு என்ன முனங்காலுடைய அறிவு இருக்குது? எல்லாத்துக்குமே முகத்தில் தான் அறிவு இருக்கும். அவன் முகமதியர் முகலாயர்னுலாம். இது எல்லாமே அவங்களுடைய குழப்பம். இந்த யூதர்களுடைய குழப்பம். இந்த கிறிஸ்துவம், அப்புறம் இஸ்லாம், இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட விட்டுணும். அதை வந்து அவங்க சார்ந்து அவங்க எதை பண்ணிக்கிறாங்க, எதை பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா நீங்களும் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கீங்க. தெளிவு எங்கே இருக்குதோ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க முடியும். அடுத்த விஷயங்கள் சொல்கிறாங்க மெய்யான தேவன். நான் உயிர் மெய்ங்கிறது இங்கே வந்து பார்த்தோம்னா கம்மியாக பண்ண முடியாது. இங்கே எங்கே மெய்யான தேவன், எங்கே கிறிஸ்தவம் இருக்குது, எங்கே கிறிஸ்தவத்தை காட்டு அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படி என்ன காரணம்னா, இங்கே வந்து பெண்ணியல் உட்படுறது ஆண்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படி வந்து இருந்தால் அதை புத்த உடச்சி விட்டு விட்டாங்க. சித்தர்கள் எல்லாமே அதை உடச்சி சொல்லிட்டு விட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து அவங்களால இது பண்ண முடியல. அதில் ஒரு அகத்தியர் நாடி சோதிடம் அப்படிங்கிறதுக்கும் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுதான் நிறைய விஷயங்கள் அறிந்து எங்கெங்கே இது பண்ணுறாங்க, எப்படிலாம் இதை வகுத்துருக்காங்க, தொகுத்துருக்காங்க, ஆண்டன் மக்கள் அப்படிங்கிறது விஷயம். இன்றைக்கி சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வரும் சிவாக்கியத்தில். இது சொன்னோம்னா சாதி சண்டை அப்படிங்கிற மாதிரி, சாதி சண்டையை நிறுத்தி வைப்பான் அப்படிங்கிற. ஆனால் உண்மை அப்படிங்கிற பொருள் சிவாக்கியத்தில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இல்லையா? இந்த பாடல் வைக்கலாம். ஆதரான தாதரும் தளத்தில் உள்ள செய்வரை ஊதரை பறைக்கு மக்கள் கூடி செய்த காரியம் வீதி போகும் ஞானியை விரைந்து கல் எறிந்ததும் பாதகங்களாகவே பழித்ததே சிவாயம். இந்த ஞானிகள்லாம் விரைஞ்சு கல் எறிஞ்சு விட்டு அடிச்சிருக்காங்க. யாரு? பறைச்சி மக்கள். இதை நான் சொல்லலை, சிவவாக்கியத்தில் இந்த பாடல் வந்து வருது. அது சிவவாக்கியம்ங்கிறது ராம்தேவர் பாடுறவர் பேர். அவரே இந்த சிவத்தினுடைய வாக்கியங்களை சிந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதில் உள்ள கோட்பாடு எல்லாத்தையும் எடுத்து உக்கிரமாக தான் பாடியிருப்பார் அந்த பாடலை. பழித்ததே வீதி போகும் ஞானியை விரைந்து கல் எறிந்ததும் பாதகங்களாகவே பழித்ததே சிவாயம். இன்னைக்கு ஏன் அவங்கள வந்து சேர்த்துக்க மாட்டாங்கன்னா, இவங்க ஞானி மாதிரி அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களே ஞானியை கல்ல விட்டு எறிஞ்சவங்க. அந்த கூட்டத்துலேருந்து வந்தவங்க தான். பறையனுக்கு ஞானிகளை பிடிக்கலைன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஞானிகளை பிடிக்காது என்று பொருள் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படியே உளவியல் ரீதியாக சித்தரிக்காது தயவு செஞ்சு. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். பறையன் வச்சது சட்டமாகாது, பார்ப்பம் வச்சதும் சட்டமாகாது. அறநெறி யாரால் வகுத்து கொடுக்கப்பட்டதோ அவரை தான் நாங்கள் முன்னிறுத்த முடியும். அறத்திரங்களுக்கும் நீ அண்டமென் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணரும் நீ உட்கலந்த சோதி நீ மறக்குநாதன் என்கலன் மறப்பினும் புரிகொடும். அவரை தான் இங்கே முன்னிறுத்த முடியும். இதுதான் சாதியை பற்றி புரிதல். நீங்கள் சாதியை பற்றி புரியல அப்படின்னா அது உங்களுடைய தவறு. நீ எதை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். நீ எதையுமே ஆக்கவும் முடியாது, உன்னால் அழிக்கவும் முடியாது. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்து அழிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். எதுவுமே உன்னால் உருவாக்கப்படும் எதுவுமே. ஏன்னா நீ ஏன் இன்றைக்கி இருப்ப நாளைக்கு இருப்பேனாங்கிறது நீ ஏன் அதை போய் அழிக்கணும்னு சாதியை ஒழிக்க போகிறேன், சாதியை ஒழிக்க போகிறேன். இப்படி சொன்னவங்க ஒழிஞ்சு போனவங்க தான் நிறைய பேர். சாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி ஒழிஞ்சு போனவங்க தான் நிறைய பேராக இருக்காங்க. அது ஒழிஞ்ச போகிறேன். ஏன்னா அது எப்படி வகுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த புரிதல் வந்துட்டு. நீங்கள் இன்றைக்கி படம் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, என்னமோ சாதி அது இது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சித்தரிச்சுலாம் படம் எடுத்து பார்க்கலாம். சாதி அது இதுன்ட்டு எல்லா சமூகத்தை உருவாக்க போகிறோம். சமூகங்கிறதே உன்னால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்புறம் நீ ஒரு சமூகத்தை உருவாக்க போறியா? சமூகங்கிறது உன்னால் கட்டமைக்கப்படுதா? இல்லை. எதுவுமே உன்னால் கட்டமைக்க முடியாது. கட்டமைச்சது யார், என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பார்த்தா தான். ஆனால் குடிய நெறிமுறைகள் வந்து நீ வகுக்கல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சொல்ல தெரியும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.